ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ராஷிக். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன தான் சிங்கை வாஷ் பண்ணி க்ளீனாக வச்சுருந்தாலுமே அது வந்து ஈரம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்கும். உப்பு வந்து அதிகமாக ஒரே இடத்துல வந்து படியிருந்தால் தான் இந்த மாதிரியான பிரச்சனை வருது. நம்ம தண்ணியில் வந்து உப்பு அதிகமாக இருந்தாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சீக்கிரத்துலேயே வந்து வெள்ளை வெள்ளையாக ஆகிடும். அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ இதை நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு எப்படி பளிச்சுன்னு பளபளன்னு ஆக்குறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிங்க் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு உப்புலாம் வந்து ஓரத்தில் படிஞ்சு போயிருக்கு பாருங்கள். இது வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது தெரியாது, நல்லா வந்து கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நல்லாவே தெரியும். இந்த மாதிரி உப்பு படிய படிய இதோட ஷைனிங்னஸே போயிட்டு ரொம்ப டல்லாக தெரியும். இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம வீட்டில் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய உப்பு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் உப்பும் சேர்க்கலாம், சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆப்ப சோடாவும் சேர்க்கலாம். அதே மாதிரியே எலுமிச்சை சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு லெமன் சால்ட்டுன்னு உங்களுக்கு கடையில் விற்கிது, அதுவும் சேர்க்கலாம். லெமன் சால்ட்டும் ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடாவும் இல்லாதவங்க இந்த மாதிரி சமையலுக்கு நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய உப்பையே வந்து இந்த மாதிரி நல்லா தூவி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையும் உப்பு கரை எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க. இது வந்து குழம்புக்கு கரைச்சிட்டு தூக்கி போட வச்சுருந்த புளி, இதை வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போடுவோம். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நம்ம சிங்க்கை வந்து வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் உப்பு கரையெல்லாம் படியாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் கையாலையும் க்ளீன் பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். சிங்க்கு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி செய்யாதீங்க. சிங்கை வந்து நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் சிங்க்கு ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் போது செஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. சிலர் எப்போவுமே சிங்க் ஏரியாவை ஸ்டீல் ஸ்க்ரப் வச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால சீக்கிரமாக க்ளீன் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு அந்த சிங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் சிங்க்லாம் ரொம்ப சீக்கிரத்துலேயே வந்து ஒரு மாதிரி கீரலாக விழுந்து அதோட ஷைனிங்னஸ்லாம் வந்து சுத்தமாக போயிடும், பளபளப்பே இருக்காது. எந்த இடத்துல உப்பு கரை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதோ அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் உப்பு தூவி விட்டுட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. உப்பை வச்சு உப்பு கரையை நீக்கிற சூப்பரான மெத்தட் தான் இது. உப்போட புளி சேரும் போது அந்த கரையெல்லாம் ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வெளியில் வரும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். தேய்க்க உங்களுக்கு அந்த உப்பு கரையெல்லாம் வந்து அப்படியே ரிமூவ் ஆகிட்டே வந்துடும். பட் விளம்பரங்களெல்லாம் காமிக்கிற மாதிரி தொட்ட உடனேலாம் கரை ரிமூவ் ஆகி வராது. நம்ம நார்மலாக தேய்க்கிறத விட இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதையே வச்சு நம்ம சிங்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய வால்லெலாம் கூட நல்லா வந்து தேய்ச்சி விட்டுடலாம். அதில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி தேய்ச்சி உப்பு கரை அதுலேயும் படிஞ்சிருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நம்ம நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இதால் டைல்ஸுக்கோ கிரானைட்டுக்கோ எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சிங்க்குக்கு வெளிப்புறங்களில் நல்லா தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா உள்ளேயும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு அதை வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு முறை தேய்ச்சி விட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை தேய்ச்சி விட்டுட்டு இது மேலே வந்து நல்லா தண்ணி ஊற்றி விடுறேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எந்த அளவுக்கு உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்குதுன்னு சொன்னால் எப்போதுமே பாத்திரம் கழுவிட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஈரம் இல்லாத மாதிரி நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த உப்பு கரை வந்து அந்தளவுக்கு படியாது. 10 நிமிஷம் போல் ஊற விட்டு மறுபடியும் தேய்ச்சி விட்டு கழுவி விட்டாச்சு. கழுவுனதுக்கப்புறமா டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இந்த இடத்துலாம் வந்து எந்த அளவுக்கு உப்பு நல்லா படிஞ்சு போயிருந்துச்சு. இப்போ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லாவே க்ளீன் ஆகிருக்கு. க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது, க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.